Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. காவிரி நீர் பங்கீடு மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். தற்பொழுது இந்த சந்திப்பில் என்னென்ன பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது, அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று டெல்லி வருகை தந்திருக்கிறார். தற்போது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அலுவலகத்தில் சரம் சக்தி பவனில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து பேசி வருகிறார். இந்த ஆலோசனையில் தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசகன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன், தமிழ்நாடு அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், அதே போல் மற்ற அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கான முக்கியத்துவம் என்னென்றால், மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடனான சந்திப்பில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவேரியில் தடையின்றி கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது அங்கு மழை பெய்து வருவதால் இந்த ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை நிலுவை பாக்கி இல்லாமல் கர்நாடக அரசு தந்துவிட்டது. இருந்தாலும் இந்த மாதம் இறுதி வரை அது தண்ணீர் திறந்து விடுவதை உறுதி செய்ய வேண்டும். அதே போல் ஆகஸ்ட் மாதத்திற்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 45 TMC தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை சந்திப்பில் முக்கியத்துவமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் முல்லை பெரியாறு அணை பகுதியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசு தடையாக இருப்பதால் மத்திய அரசு அதில் தலையிட வேண்டும். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிட வேண்டும் மற்றும் பெண்ணையாற்றில் குறுக்கே தடுப்பணை கட்ட முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு அனுமதிக்க கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவை மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.